நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. சார் குட் மார்னிங் சார். மார்னிங் ராமியா. ஆமாம் சார், என்னாச்சு? ஏன் வீட்டுக்கு வர சொன்னீங்க? என்னாச்சு? என்ன பார்த்து பதில் சொல்லாமல் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாரு சார். என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் இல்லை ராமையா, ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்கள் சார். அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு பொருள் கொடுப்பேன், அதை கொண்டு போய் மலர்கிட்ட மட்டும் ஒப்படைக்கணும். அவ்வளோதானே சார், கொடுங்க, நான் போய் மேடத்துக்கிட்ட கொடுத்துட்றேன். ஓ ரொம்ப தேங்க்ஸ் ராமையா. ஆமாம் சார், என்ன பொருள் அது? அது வந்து ராமையா. சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம் சார், நான் எதுவும் கேட்கல. அச்சோ அப்படிலாம் இல்லை ராமையா, மொபைல் தான் வாங்கியிருக்கேன், எனக்கு வேலை இருக்குது, அதான் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே அங்கே வந்துடலாமேன்னு தான். ஓகே சார். இந்தாங்க. அட, மொபைல் ரொம்ப அழகாக இருக்குது சார். ஓ தேங்க்யூ. அப்புறம் ராமையா, நான் இப்படியே அந்த நாட்டாம தோட்டத்துக்கு போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மொபைலை மலர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அங்கிட்டு கூடி வந்துடுறீங்க. ஓகே சார். லேட் பண்ணாமல் வேகமாக வந்து சேர பாருங்க, ஓகேவா? ஓகே சார். சரி சரி, லேட் ஆகுது, கிளம்புங்க, நானும் அங்கே போய் பேசிட்டு வரேன். சரி சார். என்னடி மலரு, ஓ மாமியா வீட்டுக்கு போனியாமே? ஆமா, இந்த செயின் விஷயத்தை எப்படி சமாளிச்ச? அன்னைக்கு என்னமோ என்ன சொல்லி தப்பிச்சுக்கிட்ட, ஆனா உன் மைனிக்காரி திரும்பவும் கேட்டிருப்பாளே. என்னடி நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கவ? அதான் நீ இருக்கே சிக்கி. ஆமா நான் இருக்கேன், அதுக்கு என்ன இப்போ? நீ எப்படி சமாளிச்சியோ அதை மட்டும் சொல்லு. அதாண்டி சிக்கி நீ இருக்கேல. அடியே லூசு, அதான் நான் இருக்கேன்டி. ஆமா இப்போ நீ என்ன சொல்ல வர? இவளுக்கு என்னத்தான் பேசிக்கிட்டு இருக்காளுகளோ தெரியல, நம்ம மரமண்டைக்கும் ஏற மாட்டேங்கி. ஆமா உங்க வீட்டில் நீ என்ன சொன்ன அதை சொல்லு. அது ஒன்றும் இல்லடி சுக்கி, இந்த செயினை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். ஏண்டி மலரு, இப்படியே உன் மைனிக்காரிட்ட சொல்லிட்டியா என்ன? ஆமா, அது எப்படிடி? ஒரு பிரச்சனையில மாட்டி விடணும்னா மட்டும் என்ன ஈஸியாக மாட்டி விட்டுற? உன் மைனிக்காரி போய் என் வீட்டில் போட்டு கொடுத்துட்டானா நான் என்னடி பண்ணுவேன்? கோச்சுக்காதடி சுக்கி, உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை, என்னை விட்டா உனக்கும் யாரும் இல்லை, அதுக்கு நான் தான் கிடச்சேனா உனக்கு? அப்படியே போய் என் வீட்டில் உன் மைனிக்காரி சொல்ல போறான், எங்கள் அம்மா விளக்க மாற்ற வச்சு அடித்து என்னை துரத்த போறான். ஆமாம் நான் தெரியாம தான் கேட்குறேன், இப்போ போய் சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அப்படியே சொன்னாலும் சொல்லிட்டு போட்டும். ஆமாம் உனக்கு என்ன, நான் தானே விளக்க மாத்தால அடி வாங்க போகிறேன், நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவடி. அது வந்து சுக்கி, நீ வாய மூடு. எரும மாடு, இங்கே என்னதே நடக்குதுன்னு இப்படி விட்டு விட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லடி சுக்கி, 2 பேரும் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்கி. ஆமாம் தெரியாம தான் கேட்குறேன், இதை புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அது ஏய், இந்த எடுப்படி எதுக்குடி இங்கே வந்தா? சார் நீங்களா? மேடம் சாரு. என்ன உங்க சாரு தூது அனுப்பி விட்டாரா? ஏய் சும்மா இருடி. நீங்க சொல்லுங்க. என்ன மேடம் முகத்துல கடுகு போட்டா பொரிஞ்சிரும் போல, அந்த அளவுக்கு கோவமா இருக்காங்க போலயே. ஆமா கொஞ்சம் வேணா அள்ளி போட்டு பாருங்க, எப்படி வெடிக்குதுன்னு தெரியும். அவ அப்படித்தான், நீங்க சொல்லுங்க. ஏதாவது சொல்லிவிட்டாரா? உங்ககிட்ட ஒன்று கொடுத்துட்டு வர சொன்னாரு. எப்பவும் அந்த லூசுலையும் கொண்டு வரும், இப்போ இந்த எடுப்பிடிக்கிட்ட தூது அனுப்பி விட்டுருக்காக்கும். மேடம் அந்த பொண்ணை சும்மா இருக்க சொல்லுங்க. இங்கே பாருங்கடி, மச்சானுக்கு கோவம் வருது. அவளுக்கு கிடக்காத, நீங்க சொல்லுங்க சார், என்ன கொடுத்துட்டு வர சொன்னாரு? ஃபோனா? இந்தாங்க மேடம். இது எனக்கு எதுக்கு சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம், சார் கொடுத்துட்டு வர சொன்னாரு, கொடுத்துட்டேன். அப்புறம் சார் ஈவினிங் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த ஃபோன் வீட்டில் யார் வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டா, அது என்னமோ ஒரு பேர் சொன்னாரே, சுக்கியா சுருட்டையா? எரும மாட்டு பயலை. அந்த பொண்ணு வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்லுவீங்களா? இவங்க லவ் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? யோ அதெல்லாம் சொல்ல முடியாது, போயா. இது என்ன பொண்ணா பஜாரியா, லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா? மேடம் சார் கால் பண்ணா சொல்லிருங்க, நான் போறேன். சரி சரி. அடியே, ஐயோ இவகிட்ட வேற மாட்டிக்கிட்டோமா, என்னத்த சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல. என்னடி நடக்குது இங்க? நீ என்னடானா வீட்டில் செயின் நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லியிருக்க, இவன் என்னடானா ஒரு ஃபோனை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறான். என்னடி நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறதுக்கு நான் அடி வாங்கி சாகணுமா என்ன? என்ன சுக்கி இப்படிலாம் பேசுகிற? இப்போதுண்டி, நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கும் தெரியும், மொத்தத்தில் அந்த சிவா யாருன்னு நம்ம 2 பேருக்கும் தெரியும். 2 பேரும் சேர்ந்து ஏன் தலையில் மிளகா அரைக்க பார்க்குறீங்களா? எரும மாடு, நீ என்னடி அங்கேயே பார்த்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடி சுக்கி, அந்த போலீஸ்கார மச்சான் போயிட்டாரான்னு பார்த்தேன். உன்னையா?
ஏய் கோச்சுக்காதடி சுக்கி, வீட்டில் கேட்டால் ஃபோன் ஒன்னோடதுன்னு சொல்லிடுறேன். எனக்கு பொழுது போகலைன்னு உங்ககிட்ட வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிறேன். போதுமா? நான் லவ் பண்ணுறத கூட இத்தனை சிரமப்படலடி. ஆனால் நீ லவ் பண்ணுறன்ற பேரில் என்னை சாவடிக்கிறீங்க. அந்த சிவா பையன் வரட்டும், அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு. அட ராமையா, எனக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டு இருக்கீங்க. நீங்கள் வர லேட் ஆகுங்களா நினச்சேன். அட போங்க சார், அந்த பொண்ணு எங்கே உட்காந்துருந்தாங்க? இதோ இந்த தோட்டத்துக்கு பின்னாடி, அப்படியே அடுத்த தோட்டத்தில் உட்காந்துருக்காங்க. ஓ, அப்படி இங்கே தான் இருக்கா. நான் கூட வீட்டில் இருப்பான்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, 3 பேர் உட்காந்து நல்லா கதையை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்போ சுக்கி பெரிய பொண்ணு அங்கே தான் இருக்காங்களா? ஆமாம் சார். சரி, போகும்போது அவளை பார்த்துட்டு போகலாம். டேய் முத்தையா, அங்கே யாருடா புதுசாக 2 பசங்க நின்றுட்டு இருக்காங்க? இது யாருன்னு தெரியலையே சார். அவங்க நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஷோ, அதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா? சரி வாங்க, போய் என்னன்னு தான் பேசி பார்ப்போம். என்னத்தை தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே சார். டேய் முத்தையா, யாருடா இது புதுசாக தெரியுறாங்க? யார் பண்ணீங்க? என்ன வேணும்? எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். ஐயா, உங்களை தான் பார்க்க வந்திருக்காங்க. வாங்க தம்பி, என்ன வேணும்? புதுசாக தெரியுது. என்னப்பா அந்த பக்கம் எதுவும் ஜோலியா வந்தீங்களோ? முத்தையா, தம்பிங்களுக்கு இளநீ வெட்டி கொடு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கய்யா. என்ன ராமையா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்கய்யா. ரொம்ப நாள் ஆயிட்டு உன்னை பார்த்து. இங்கதான் இருக்கியா என்ன? தம்பி யாரு? அது அது வந்துயா, சார் தான் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர். ஓ அப்படியா? அதே உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, கூட்டிகிட்டு வந்தேன். எதுவும் செலவுக்கு காசு கீசு வேணுமா என்ன? ஐயோ அப்படியெல்லாம் இல்லையா, சும்மா அந்த பக்கம் வந்தோம், அப்படியே தோட்டத்தை பார்த்ததும் சுற்றி பார்த்துட்டு போகலாமேன்னு தான். சரி சரி சார், எடுத்த உடனே இந்த கேஸை பற்றி எதுவும் கேட்காதீங்க சார். ம், சரி சரி. தம்பி என்ன அமைதியாகவே இருக்காப்ல? என்ன சார் பண்ணுறது, உங்களை பார்த்தோன்னே வாய் அடைச்சி போய் நிற்கிறேன் சார். அதான் மரியாதையில். ஓ, மரியாதை மனசுல இருந்தா போதும் தம்பி. அப்படியா சார்? இங்கே சுற்றி இருக்கிற பச்சை பசேர்னு இருக்கிற தோட்டம் எல்லாம் உங்களோடதா? விளையாட்டுக்கார தம்பி. என்னையா இப்படி கேட்டுப்புட்டா? கண்ணுக்கு தெரிஞ்ச வயல் பூரா எங்க ஐயாவோடதுதான். ஓ, எல்லார்கிட்டயும் அடிச்சு கொடுங்கனதுன்னு சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அதான் சார், கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன். ஓ, நான் கூட வேற ஏதோ நினைச்சிட்டேன். இளநீ எதுவும் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு தம்பி. எப்போ வேணாலும் நீங்க வாங்க, என்ன உதவி வேணாலும் கேளுங்க. இது போதும் சார். எனக்கு தேவைப்படுறப்ப நானே வந்து கேட்குறேன். உங்ககிட்ட நிறைய பேசணும். சரி சரி சார். வேண்டாம் சார், போகலாம். ஒரு நிமிஷம் ராமையா, அந்த மணி மலரை பார்த்து ஷாக் ஆனான்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சார். இப்போ அதுக்கு என்ன? எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க சார். இந்த ஆளு ரொம்ப மோசமானவன். அது வேற தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தி இருக்கிட்டு போறியான். ஐயோ, இவர் சிரிப்பே சரியில்லையே. ராமையா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன சார் வேலை? ஸ்டேஷன் போகணும், வாங்க போகலாம். அதான் அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தால, அவளை போய் பார்த்துட்டு வரேன். பொண்ணா? அதுவும் இந்த ஊர்ல? இவனே புதுசா வந்திருக்கியான். இவனுக்கு யாரா தெரியும்? அதான் ராமையா, மலர். மலரா? அது அந்த கிருஷ்ணனோட பொண்ணு தானே? அவளை எதுக்கு இவன் பார்க்க போறியான்? சார், நீங்க போயிட்டு வாங்க ராமையா, நான் பார்த்து பேசிட்டு வரேன். என்ன தம்பி, நீங்களா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சார். ஏதோ பொண்ணுன்னு காதுல விழுந்துச்சு. அதுவா சார், இந்த ஊர்லயே தெரிஞ்ச பொண்ணு அந்த ஒரு பொண்ணு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அந்த பொண்ணை மட்டும்தான் மீட் பண்ணேன். அதான் அந்த பொண்ணை வர வழியில பார்த்தேன். சரி பேசிட்டு போலாமேன்னு தான். ஓ அப்படியா? அவ திமிர் பிடிச்சவளாச்சே, அவகிட்டயா பேச போறீங்க? ராமையா, அதெல்லாம் தம்பி கிட்ட சொல்றது இல்ல? சொல்லிட்டேன் தம்பி. இந்த ஊர் பொண்ணுங்கெல்லாம் திமிர் பிடிச்சவளுங்க. நீங்க வேற புதுசு, பார்த்து இருந்துக்கோங்க. இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிருவாங்க. ஐயோ, அந்த பொண்ணை தாண்டா லவ் பண்றாரு. அந்த பொண்ணை பத்தின ஆள் டீட்டெயில் இவருக்கு தெரியும். அது தெரியாம இந்த லூசு வேற என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கியான். ஓ அப்படியா? ஆமா தம்பி, அவகிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. சரி சார், நீங்களே சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன இருக்கு, பார்த்தே பேசிடுவோம். தம்பி சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டாப்ல, படிச்சு பையனாச்சே. சரி தம்பி, நீங்க சுத்தி பார்த்துட்டு போங்க, நானும் கிளம்புறேன். சரி சரி. முட்டையா, வா போலாம். முட்டையா, இந்த பையனை பார்த்தா சரியில்லை. எதுக்கும் இவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சரிங்க ஐயா. பாத்தீங்களா ராமையா, நான் லவ் பண்ற மலரை பத்தி என்கிட்டயே தப்பா பேசிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் இருக்கணும். அது விடுங்க சார். இவன் பேசும்போது இவன் மூஞ்சில 2 விடலான்னு நினைச்சேன். ஆனா மலருக்காண்டி தான் பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா கேஸை கண்டுபிடிக்கணுமே. அதுவும் சரிதான் சார்.
இந்த ஆள் பார்வையே சரியில்லை சார். அது நானும் கவனிச்சேன். மலருன்னு சொன்னதும் டோனே மாறிடுச்சே. ஏன் மலர்கிட்ட பேசக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான். சரி சார், ரொம்ப லேட் ஆகுது, கிளம்பலாமா? நீங்கள் கிளம்புங்க, நான் வரேன். என்ன சார், அந்த பொண்ணு பக்கத்தில் தான் இருக்கான்னு சொன்னேன், அதனால அங்கே போகலான்னு நினைக்கிறீங்களோ? சரி சார், அப்போ நான் கிளம்புறேன். இவனை பற்றி ஃபுல் டீட்டெயில் எனக்கு வேணும். ஓகே சார். ஏய் மலர். நீங்களா? ஆமாம் நான் தான். வேற யாரும் நினச்சா? இல்ல, அவர் நீங்க ஏதோ வேலையா போயிருக்கிறதா சொன்னாரு. ஆமாம், வேலையாக தான் போயிருந்தேன். முடிஞ்சிருச்சு. உன்னோட ஞாபகம் வந்துருச்சு. அதான் பார்க்க ஓடி ஓடி வந்துட்டேன். ஆமாம், எங்கே பெரிய பொண்ணு சுக்கியெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னார். இப்பதான் போனாங்க. நானும் கிளம்பலான்னு நினைச்சேன், நீங்க வந்துட்டீங்க. ஓ நல்ல வேலை. சுக்கி கண்ணில் நான் படலை. கிரேட் எஸ்கேப்டா சிவா. ஆனால் அதையும் பேசுறீங்க. அவ செம்ம கடுப்புல இருக்க அவங்க மேல. பார்த்தா உங்களை பிச்சு போட்டுருவா. அவள் பார்க்கும்போது பார்க்கட்டும். இப்போ நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். உட்காந்து பேசலாமா? அதெல்லாம் முடியாது. எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் வீட்டுக்கு போகணும். நீங்க எதா இருந்தாலும் இப்படியே சொல்லுங்க. ஏண்டி, உன்னை உட்காந்து பேசலாமான்னு தானே கேட்டேன். உட்காந்து பேசினேன் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். என்னால் முடியாது. எதா இருந்தாலும் இப்படியே சொல்லுங்க. ஆமாம் குட்டிமா, ராமையா ஃபோன் கொண்டு வந்து கொடுத்துட்டாரா? இதோ இருக்கு. ஓகே ஓகே, பார்த்து பத்திரமா வச்சுக்கோ. ஏய் குட்டிமா, நைட்டு கால் பண்ணுவேன், ஓகேவா? அச்சோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வீட்டில் எல்லாரும் இருப்பாங்கல்ல. ஏண்டி, உங்ககிட்ட பேசுறதுக்கு தானே மொபைல் வாங்கி கொடுத்தேன். ஃபோன் அட்டன் பண்ணி பேச மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நைட்டு கால் பண்ணுவேன், நீ அட்டன் பண்ணி பேச தான் செய்யணும், ஓகேவா? அது அது நீ மட்டும் ஃபோன் அட்டன் பண்ணலை, நேராக வீட்டுக்கே வந்துடுவேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பேசுகிறேன். தட்ஸ் குட், என் செல்லம். போதும் போதும். ஆமாம், ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக தெரியுறியா, அதான் பார்த்துட்ருக்கேன். சரி சரி, நான் கிளம்புறேன். ஏய், அதுக்குள்ளே எங்கடி போகிற? எனக்கு லேட் ஆயிட்டு, நான் போகணும். அப்போனா எனக்கு ஒன்று கொடுத்துட்டு கிளம்பு. என்ன அது? கையை எடுங்க. நான் கேட்டதை கொடுத்துட்டு நீ போ. முடியாது. அப்போ நானும் கை எடுக்க மாட்டேன். விடுங்க, லேட் ஆயிட்டு, நான் போகணும். நீ இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன் உன்னை. என்ன பண்ணுறீங்க? விடுங்க. கல்லூரம் காத்திய மேலே இக்காத பாட்டு காதோட நீ வந்தான் ஒரு சென்மோ கூட வர கேடி இல்லாம ஓமோச்சே சூடு காத்தோட உங்கையின் வேகத்தோட என்னோட போங்க, நீங்க ரொம்ப மோசம். இதுக்கு தான் உங்க பக்கத்துலேயே நிற்க கூடாது. நான் போறேன். ஓ சரி குட்டிமா, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கா? அது முடியாதே. ஏண்டி? நாளைக்கு நாங்கள் எல்லாரும் கோவிலுக்கு போகிறோம். எங்கள் கோவிலில் திருவிழா. ஓ அப்படியா? அப்போ உன்னை நான் பார்க்க முடியாதா? ஆமாம், 3 நாள் அங்கே தான் இருக்க போகிறோம். என்னடி சொல்கிறேன்? 3 நாளா? 3 நாள் உன்னை பார்க்காம நான் எப்படி இருக்கிறது? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? வீட்டில் எல்லாரும் போகிறாங்க, நானும் கூட போகிறேன். அப்புறம் உன்னை மட்டும் தனியாக வீட்டில் இருமா மலருன்னு விட்டுட்டா போவாங்க? சிவா வருவான், அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருன்னு சொல்லிட்டா போவாங்க? உன்னை பார்க்காம 3 நாள் என்னால் இருக்க முடியாதுடி. என்னால் மட்டும் இருக்க முடியுமா என்ன? நீ போய் தான் ஆகணுமா? ஆமாம். சாரி. எனக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? கடைசி வரைக்கும் நான் கேட்டதை நீ கொடுக்கல பாத்தியா? திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க. இதுக்கு மேலே நான் நிற்க விரும்பலப்பா, நான் போகிறேன். மலர், நான் சும்மா தாண்டி சொன்னேன். 3 days இவளை பார்க்காம எப்படி இருக்கிறது? சிவா, இது என்னடா சோதனை? பார்க்கலாம். அவள் எந்த கோயிலுக்கு போகிறான்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்டுட்டா போச்சு. அவங்க உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்க போகிறாங்க.